ஜெய் ஆஞ்சநேயா. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக நீ கலங்கிக் கொண்டிருக்கும் ஒரு காரியத்தில் நாளை ஒரு அற்புதம் செய்யவே நான் வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் 1000 தான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் தான் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. துன்பங்கள் உன்னுடைய அருகில் நெருங்க நெருங்க நீ உன்னுடைய கர்மாவை கழித்துக் கொண்டே வருகின்றாய். அப்படியே தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் நீ உணர்ந்தாய். உன்னுடைய துன்பங்கள் அதிகமாகும் போதுதான் உன்னுடைய அப்பா என்னை நீ நெருங்கி வந்தாய். துன்பங்களை பார்த்து பார்த்து உன்னுடைய மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளது. கவலைப்படாதே கண்மணியே, உன்னுடைய மனம் படும் வேதனையை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய போகின்றாய். இது என்னுடைய பிள்ளைக்கு உன்னுடைய அப்பா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வருகின்றது என்றால் கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், இப்பொழுது இருக்கும் உன்னுடைய நிலைதான் முடிவான ஒன்று என்று நீ நினைக்காதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள். எல்லா சந்தர்ப்பத்திலும் உறுதியான ஒரு வாசகம், இதுவும் கடந்து போகும். ஆம், இன்பங்களும் கடந்து போகும். இப்போது நீ சந்திக்கும் துன்பங்களும் கடந்தே போகும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் இயற்கையின் இயல்பு. அப்படி இருக்கையில் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துன்பம் மட்டுமே இருக்கும் என்று கவலை கொள்ளலாமா? நீ நினைத்த எதுவும் நடக்கவில்லை, நீ கேட்ட எதுவும் கிடைக்கவில்லை என்று வருந்திக் கொண்டு இருக்கின்றாய். யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவும் தேவையில்லை. என்னுடைய நாமமே அதை செய்து முடித்துவிடும். நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணிக்கப் போகின்றாய். உன்னை ஒருபோதும் கண் கலங்க விடமாட்டேன். நீ நினைத்தபடி உயர்ந்த நிலைக்கு உன்னை நான் மாற்றுவேன். என் பிள்ளையே, உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்தும் விட்டேன். நீ நடக்குமா நடக்காதா என்று கலங்கிக் கொண்டிருக்கும் காரியத்தில் கூடிய விரைவில் உனக்கு நான் அற்புதம் செய்ய போகின்றேன். நீ பயந்து கொண்டிருப்பதை போன்று எதுவும் இங்கே எதிர்மறையாய் நடக்காது. எல்லாம் சுபமாக நடக்கும். உன்னுடைய மனம் விரும்பியது போலவே அனைத்தும் நடக்கும். உனக்கு எது நல்லதோ, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது ஏற்றதோ அதையே நான் உன்னுடைய அப்பா நான் உனக்காக செய்து தருவேன். எனவே இனி நீ கலங்காமல் கண்ணீர் விடாமல் இருக்க வேண்டும். என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இருப்பதை மட்டுமே நான் விரும்புவேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன்.